இயேசு அழைக்கிறார் என்ற மத பிரச்சார கூட்டங்களை நடத்தி வரக்கூடிய பால் தினகரனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். 28 இடங்களில் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சென்னை அடையாறில் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. அந்த அலுவலகத்திலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். அதே போல பால் தினகரனுக்கு சொந்தமான கோவையில் இருக்கக்கூடிய காருண்யா பல்கலைக்கழகத்திலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாரிமுனையில் இருக்கக்கூடிய அலுவலகத்திலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. 200 வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய முதலீடுகள் தொடர்பாகவும் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையிலும் சோதனை நடத்தப்பட்டு வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை மேற்கொண்ட இந்த சோதனையில் என்னென்ன கிடைத்திருக்கிறது? ஆவணங்களாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், என்னென்னலாம் கைப்பற்றி இருக்காங்க? காலை 8 மணி அளவில் இந்த சோதனை தொடங்கி இருக்கிறது. 28 இடங்களில் தமிழகம் முழுவதும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. பால் தினகரனுக்கு சொந்தமான வீடு, அலுவலகம், அதே போல அவருடைய இயேசு அழைக்கிறார் தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சோதனையில் இதுவரை கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் ஆவணங்கள் குறித்த தகவல்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் இதுவரை தெரிவிக்கவில்லை. சோதனைக்கு பிறகு அது தொடர்பாக தெரிவிப்பதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தரப்பு தெரிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணி, பொதுவாக ஒரு இடத்துக்கு சோதனைக்கு போகணும்னாக்கா என்னென்ன ஆவணங்கள் அவங்க கையில இருக்கும், என்னென்ன நடைமுறைகளை பின்பற்றுறாங்க? இந்த சோதனையை பொறுத்தவரையில் வெளிநாட்டு முதலீடுகள் இருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பாக சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. 5 ஆண்டுகளுக்கும் மேலாக வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சந்தேகிக்கிறார்கள். அது தொடர்பாக ஏற்கனவே முதல் கட்ட ஆவணங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி.